அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாலி ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம ஈஸியாக ஒரு மேங்கோ புட்டிங் செய்யலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 2 சின்ன சைஸ் மாம்பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. நல்ல இனிப்பான எல்லோ கலரில் இருக்கக்கூடிய மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த புட்டிங்க்கு நல்லாயிருக்கும். 1/2 கப் அளவு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நான் காய்ச்சின பால் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச கலவை எல்லாத்தையும் ஒரு பேனில் ஊற்றிட்டேன். எந்த பேனில் நம்ம புட்டிங் ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணோடனே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டி கட்டி பிடிச்சிடும் சீக்கிரமே. இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பவுலில் கீ ஆர் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஹார்ஸுக்கு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நான் கூலிங்காக சாப்பிட்றதுனால ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அவ்வளோதான், புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நானும் இதை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட் உண்மையாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.